வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நாம் 2026 வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஸோ இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து காண்டக்ட் பண்ணியிருந்தோம். இதில் டார்கெட் 2ல் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு 200 கொஸ்டின் வந்து காண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்கலாம். ஸோ இதற்கு முன்னாடி நடைபெற்ற 8 தேர்வுகளுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் தலைப்பில் பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்சர் கீ எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும், பார்த்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழாகட்டும், அவுட் சோர்ஸ் புக்ஸ் ஆகட்டும், ஸோ இது மாதிரி ஜிஎஸ்க்கான வீடியோஸ் மற்றும் மேக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்து பயன்பெறலாம். இந்த வீடியோ பதிவின் முதல் கேள்வி, வா என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து. ஆப்ஷன் பி வந்து. வினை எச்சம் என்பது பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்தானது ஈ மற்றும் ஊ கொண்ட உயிரெழுத்தை கொண்டு முடியும். வந்து என்பது இத் பிளஸ் ஊ என்று முடிவதால் வினை எச்சம் பார்த்தீங்கன்னா வந்து என்பது. ஸோ பெயரெச்சம் கேட்டாங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆ என்ற உயிரெழுத்தை கொண்டு முடிவது தான் பெயரெச்சம். 1வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து. 2வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியான பெயரெச்சம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி படித்த. ஸோ நான் சொன்ன மாதிரி இட் பிளஸ் ஆ என்ற உயிரெழுத்தை கொண்டு முடிவதால் பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி படித்த. 3வது கேள்வி, கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொடுத்தவன். 4வது கேள்வி, பெற்றான் வேர் சொல்லை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரு. 5வது கேள்வி, ஒற்றுப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி கத்தி கொண்டு வந்தான். 6வது கேள்வி, சென்றான் என்பதன் வேர் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செல். பெரும்பாலும் வேர் சொல் என்பது கட்டளை வாக்கியமாக அமையும் அல்லது ஏவல் வாக்கியமாக அமையும். செல் என்ற கட்டளை வாக்கியமாக அமைவதால் சென்றான் என்பதற்கான வேர் சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செல். படித்தான் என்பதன் வினையெச்சம். ஸோ வினையெச்சம் ஆல்ரெடி படித்து. நான் சொன்ன மாதிரி ஊ என்ற உயிரெழுத்தை கொண்டு முடிந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்து. நட என்ற வேர் சொல்லின் வினை முற்று. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நடந்தான். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மரக்கலத்தை செலுத்தினான். 10வது கேள்வி, வாழ்க இச்சொல்லின் வேர் சொல் எது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழ். 11வது கேள்வி, அணுகு என்பதன் எதிர் சொல் யாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விலகு. 12வது கேள்வி, ஐயம் என்பதன் எதிர் சொல் எது. ஆன்சர் ஆப்ஷன் பி தெளிவு. 13வது கேள்வி, ஊக்கம் என்பதன் எதிர் சொல் எது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சோர்வு. 14வது கேள்வி, மிசை என்பதன் எதிர் சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி கீழே. 15வது கேள்வி, தார் என்பதன் பொருள் மாலை எனில் அதன் எதிர் சொல் சூழலை பொறுத்து எது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புல். 16 அனுமதி என்ற அயற் சொல்லிற்குரிய தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இசைவு. 17வது கேள்வி, ஜன்னல் தமிழ் சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி காலதர். 18 கும்பாபிஷேகம் என்பதன் தமிழ் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடமுழுக்கு. 19 விசாரணை தமிழ் சொல் எது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆய்வு. 20வது கேள்வி, உத்தரவு தமிழ் சொல் கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆணை. 21 அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய டேஸ் என்பார் உரியர் பிறர்க்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி எலும்பும் என்பார் உரியர் பிறர்க்கு. 22 என்பில் அதனை
வெயில் போல காயுமே டேஸ் இல்லாதவரை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அன்பு. 23வது கேள்வி, கற்க கசடர கற்பவை, இதில் கசடர என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிழையில்லாமல். அதாவது நம்ம கற்கக்கூடிய கல்வியை பிழையில்லாமல் கற்க வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. அடுத்து, எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் டேஸ் வாயும் உயிர்க்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. 25வது கேள்வி, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறிவு. 26வது கேள்வி, செப்பம் உடையார் டேஸ் செப்பம் ஒருதலை உட்கப்படும். எவ்வதிகாரம்னு கேட்குறாங்க. இந்த குறள் இடம்பெற்ற அதிகாரம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நடுநிலைமை. 27வது கேள்வி, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் டேஸ் அறியப்படும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எச்சத்தால் அறியப்படும். 28வது கேள்வி, ஒழுக்கம் விழுப்பும் தரலான் ஒழுக்கம் டேஸ் ஓம்பப்படும். ஒழுக்கமானது உயிரினும் ஓம்பப்படும். 29வது கேள்வி, பண்புடையார் பட்டுண்டுலகம் அது இன்றில் டேஸ் மாய்வது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மண்புக்கு மாய்வது. 30வது கேள்வி, விலங்கோடு மக்கள் அணையார் டேஸ் கற்றாரோடு ஏனையவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்லாதார் கற்றாரோடு ஏனையவர். 31வது கேள்வி, அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் டேஸ் ஒழுகலான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா செந்தன்மை ஒழுகலான். 32வது கேள்வி, முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்கட்கு டேஸ் வைக்கப்படும். ஆன்சர் இறை என்று வைக்கப்படும். 33வது கேள்வி, கண்ணோட்டம் இல்லாதவர் கண் என்ன மரம் போல் என எந்த அதிகாரம் விளக்குகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்ணோட்டம். 34வது கேள்வி, பண்புடைமை அதிகாரத்தில் பண்பிலான் பெற்ற செல்வம் எதனை போன்றது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விஷம் போன்றது. ஆப்ஷன் பி பாத்திர கோளாறால் பால் தெரிவது போன்றது. ரிப்பீட் பண்றேன். பண்புடைமை அதிகாரத்தில் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் எதை போன்றதுன்னா பாத்திரத்து கோளாறால் பால் தெரிவது போன்றது. 35வது கேள்வி, செங்கோன்மை அதிகாரத்தில் அடிப்படை என்ன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நடுநிலை தவறாத ஆட்சி. 36வது கேள்வி, கொள் கோள் பொருள் வேறுபாடு தருக. கொள் என்பது பெறுதல், கோள் என்பது கிரகம். அடுத்து அலை அலை பொருள் வேறுபாடு யாது. சின்ன அலை வந்துன்னா கடல் அலை, பெரிய அலை வந்துன்னா தயிர் அல்லது புற்று. அடுத்து பாருங்க, கண்ணோட்டம் என்பதன் பொருள் யாது. ஆன்சர் ஆப்ஷன் பி இரக்கம் கொள்ளுதல். 39 கூடா ஒழுக்கம் என்பது எதை குறிக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தீயொழுக்கம் அல்லது வஞ்சக ஒழுக்கம். 40வது கேள்வி, கல்லாமை அதிகாரத்தில் வள்ளுவர் யாரை விலங்கு என்கிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி படிக்காதவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவுட் சோர்ஸ் புக்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வரக்கூடிய தேர்வுகளுக்கு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும். பண்புடைமை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்பு கூட்டல் உடைமை. அடுத்து, இன்சொல் எதிர்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி வன் சொல். எழுத்து பிழையற்ற சொல்லை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறிவியல். அறிவியல். நடுநிலைமை தவறாதவர் எவ்வாறு அழைக்கப்படுவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தக்காரர். வேர்ச்சொல் என்பது எப்போதும் எவ்வாறு அமையும். நான் ஆல்ரெடி சொன்னும்போது ஏவலாக, அதாவது கட்டளை சொல்லாக அமையும். கண்டான் என்பதன் வேர் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கான். 47 படித்தவன் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வினையாளனையும் பெயர். அறம் என்பதன் எதிர் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மரம். 49 செங்கோன்மை இச்சொல்லின் வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் எது. ஸோ வேர் சொல்லுனாலும் அடிச்சொல்லுனாலும் ஒண்ணுதான்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செம்மை. கல்லாமை என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்வி கற்காதிருத்தல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் பார்க்கலாம். முதல் 51 75 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட கலைச்சொற்கள். அபிடேவிட் என்பதன் சரியான தமிழ் சொல்லை சேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி உறுதிமொழி பத்திரம். ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் இது. அடுத்து அலிகேஷன் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குற்றச்சாட்டு. 53வது கேள்வி ஆர்டிக்கல் என்பதன் சரியான தமிழ் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு. பெயில் என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிணை. கேஸ்லா என்பதற்கான இணையான தமிழ்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீர்ப்பு வழிச்சட்டம். அடுத்து கிளாஸ் என்பதன் சொல்லின் பொருள் என்னன்னா உட்பிரிவு, சப்கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி கிளாஸ் என்பதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா உட்பிரிவை குறிக்கும். அடுத்து கோடிபிகேஷன் என்பதன் சரியான தமிழாக்கம். கோடிபிகேஷன் என்பதன் சரியான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா சட்ட தொகுப்பாக்கம். அடுத்து கோனிஷபிள் என்பதன் தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா விசாரணைக்குரிய. கோனிஷபிள் என்பதன் தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா விசாரணைக்குரிய. அடுத்து கம்ப்ளைனன்ட் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல். ஆப்ஷன் ஏ புகார்தாரர். அடுத்து பாருங்க கான்விக்ஷன் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா குற்றவாளி என தீர்ப்பளித்தல். கான்விக்ஷன் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் குற்றவாளி என தீர்ப்பளித்தல். அடுத்து டிகிரி என்பதன் தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா தீர்ப்பாணை. டிகிரி காப்பி கொடுன்னு வக்கீல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுதான் தீர்ப்பாணை. அடுத்து டிபெண்டன்ட் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பிரதிவாதி. டிபெண்டன்ட் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா பிரதிவாதி. அடுத்து டெபோசிஷன் என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா சாட்சியம். டெபோசிஷன் என்ற சொல்லின் பொருள் சாட்சியம். அடுத்து டைரக்டிவ் என்பதன் சரியான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா நெறிமுறை. அடுத்து எக்ஸிகியூஷன் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் நிறைவேற்றுதல். ஃபைன் என்பதன் தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா அபராதம். ஃபைன் போர்டுன்னு சொல்லுவாங்க, அபராதம். அடுத்து குட் ஃபெய்த். ஸோ இம்பார்ட்டன்டான ஒன்று இது. குட் ஃபெய்த் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணம். அடுத்து லீகல் என்பதன் தமிழ் பொருள் சட்டப்படியான. 69 லயபிலிட்டி என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொறுப்பு. அடுத்து ஹோத் என்பதன் சரியான தமிழாக்கம் உறுதிமொழி. பிரசிடென்ட் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் முன்மாதிரி. பிரசிடென்ட் என்ற சொல்லிற்கு சரியான அல்லது இணையான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா முன்மாதிரி. அடுத்து பிரிசனர் என்பதன் தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சிறையாளி. பிரிசனர் என்பதன் தமிழ்ச்சொல் ஆப்ஷன் பி சிறையாளி. அடுத்து பிரிவிலேஜ் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் சிறப்புரிமை. பிரிவிலேஜ் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் சிறப்புரிமை. அடுத்து சென்டென்ஸ் என்பதன் தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா தண்டனை. சென்டென்ஸ் என்பதன் தமிழ் பொருள் தண்டனை. அடுத்து ஸ்டே ஆர்டர் என்ற சொல்லின் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா தடை யானை. ஸ்டே ஆர்டர் வாங்குறோன்னு சொல்லுவோம். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தடை யானை. ஸோ இதுவரை ஹவுஸ் சோர்ஸ்ல இருந்து பார்த்த 25 கலைச்சொற்கள் பார்த்தோம். அடுத்து ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கப்பட்ட 25 கலைச்சொற்கள் பார்க்கலாம். லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் சரியான தமிழ்ச்சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மொழியியல். 77 போனாலஜி என்பதன் இணையான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒளியியல். அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்பதன் தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வன பாதுகாவலர். 79 பயோடைவர்சிட்டி என்பதன் சரியான தமிழாக்கம் பல்லுயிர் மண்டலம். அடுத்தது எலிக்வேஷன் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பேச்சாற்றல். அடுத்து ஆர்பர் என்பதன்
சரியான தமிழ்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி துறைமுகம். மரைன் டெக்னாலஜி என்பதன் தமிழ்ச்சொல் கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கடல்வாழ் உயிரினம். அடுத்து அஸ்தட்டிக்ஸ் என்ற சொல்லின் தமிழ் பொருள் வெரி வெரி இம்பார்ட்டன் ஆனது, அடிக்கடி கேட்கக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் சி அழகியல் அல்லது முருகியல். அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் என்பதன் சரியான தமிழ்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி கல்வெட்டு. ஆர்கோனமி என்ற சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உளவியல். அடுத்து அப்ஜெக்டிவ் என்பதன் தமிழ் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறிக்கோள். 87 பிலாசபி என்பதன் சரியான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா மெய்யியல். அடுத்து பாருங்க ஆர்டிகுலேட்டரி போனடிக்ஸ் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் ஒலி பிறப்பியல். அடுத்து லெக்சிகோகிராபி என்பதன் தமிழ்ச்சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மொழியியல். ரிட் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மலைமுகடு. ரிட் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் மலைமுகடு. 91வது ஆன்டிபயோட்டிக் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. ஆடிட்டர் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தணிக்கையாளர் அல்லது பட்டய கணக்கர். அடுத்து பார்த்துங்க ஆர்னமெண்ட் என்பதன் தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அணிகலன். இது ஒரு முக்கியமானது. ஆர்னமெண்ட் என்பதன் தமிழ் பொருள் அணிகலன். அடுத்து ஆர்டிசன்ட் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா கைவினைஞர். ஆர்டிசன்ட் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா கைவினைஞர். பேஸ்கட்ரி என்ற சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூடை முடைதல். பேஸ்கட்ரி என்ற சொல்லின் இணையான தமிழ்ச்சொல் கூடை முடைதல். அடுத்து டென்னிங் என்பதன் தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா டென்னிங் என்பதன் தமிழ்ச்சொல் தோல் பதனிடுதல். அடுத்து ஈக்வஸ்டைன் என்பதன் சரியான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா குதிரையேற்றம். ஈக்வஸ்டைன் என்பதன் சரியான தமிழாக்கம் குதிரையேற்றம். ரேஷனல் என்பதன் தமிழ் பொருள் பகுத்தறிவு. ரிஃபார்ம் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம். ஸோ 100வது கேள்வி கான்ஸ்டிடியூஷன் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 200 ரிவிஷன் டெஸ்ட்லேருந்து கேள்விகள் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பதிவு மிக நீண்டு கொண்டு போவதனால் தமிழில் உள்ள 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ மட்டும் இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். மீதமுள்ள ஜிஎஸ் மற்றும் மேக்ஸுக்கான ஆன்சர் கீ அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 2வது வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணதும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன், பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம், பார்த்து பயன்பெறலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.